வந்து ஆண்டவர் அறியாத முழு முழு ஒரு ஃபுல்லா தெரியாத ஒரு இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஏசிய சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுத்த ஒரு பொண்ணு. அவ மேரேஜ் பண்ணும் பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து, ஒரு ஃபுல்லா அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்து. ஆனாலும் நம்ம அந்த ஜபத்துல எல்லாம் அதிகமா கலந்து கொள்றதுனால இல்ல, இந்த பிள்ளையை நம்ம விட்டுறக்கூடாது, ஆண்டவருக்குள்ள வைக்கணும், அது மட்டும் இல்ல குடும்பத்தையும் நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முழு மனதோட நம்ம ஏற்றுக்கொண்டு அப்படி இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம் அவங்க குடும்பத்துக்காக. திடீர்னு ஒரு 2 வாரம் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபீலிங், என்னடா இது ஒரு மாற்றமும் இல்லையே அவங்க ஃபேமிலில எல்லாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அவங்களோட பெரியம்மா, மருமகளோட பெரியம்மா, அம்மாவோட அக்கா, அவங்க வந்து மடிப்பாக்கத்துல இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறைய சோர்வு, நிறைய மன கவலைகள், கடன்கள், அப்படி நிறைய சோர்வுல அவங்க இருக்கும் பொழுது பக்கத்துல உள்ளவங்க ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. 2 வருஷமாவே கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. இவங்க அதிகமா கேர் பண்ணல போல. ஆனா ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அவங்க அந்த ஆலயத்துக்கு போயிருக்காங்க. நல்ல ஒரு பாஸ்டர் போல இருக்கு. அவரு சின்ன புதிய ஏற்பாடு கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இது இப்படி இருக்க போகும் பொழுது இந்த ஜெபத்தை பற்றி இவ மருமக அப்படியே சொல்லியிருக்கா. அவங்க உடனே நான் சண்டே மட்டும்தான் போறேன் அப்படின்னு இருக்கும் பொழுது அவ வந்து இத சொன்ன உடனே இந்த லிங்க்ல ஜாயின் பண்ண சொன்னா, நானும் அதை உடனே அதை லிங்க் இது பண்ணி ஆப்பிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது. ஒரு நாள் கூட தவறாம வந்துடுறாங்க. அதுல என்னன்னா அவங்க பேர் வந்து தனம் அப்படின்னுட்டு இருந்தது. அவங்க அம்மா பேரு, அவங்க இறந்து 4 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இவ வந்து சொல்லியிருக்கா, அந்த மாதிரி அம்மா நீங்க இந்த பேரு, அந்த சிஸ்டரும் பிரதரும் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பேரை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, அதனால அந்த பேரை மாத்துங்க அப்படின்னு உடனே 4 வருஷமா வச்சிருந்த பேரை மாத்தி அவங்க பேரு ஜெயந்தி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா 5 மணிக்கு முன்னாடியே வந்துருவாங்க. எனக்கு முன்னாடியே வந்துருவாங்க. அப்படி நானும் சீக்கிரமா லிங்க அனுப்பி விட்டுருவேன். அப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன அதுல பெரிய ஆச்சரியம், நான் சாட்சி சொல்ல காரணம் என்னன்னா, அவங்களுக்கு குட்டி பைபிள் தான் இருந்தனால நாங்க என்ன பண்ணோம், பெரிய பைபிள் அனுப்பி விடுறோம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டோம். பாருங்க, போன வாரத்துல லாஸ்ட் நாள் ஒரு நாள் சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்த உடனே பாட்டோட ஆரம்பிப்பாங்கல்ல, முதல் பாட்டு சத்திய வேதம் பக்தரின் கீதம். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அன்னைக்குதான் பைபிள் அவங்க வீட்டுக்கு போக போகுது. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு. ஆண்டவருடைய கண்கள் வந்து எல்லா இடமும் சுற்றி திரிது நம்ம அறிந்திருக்கோம். ஆனா அதை உறுதிப்படுத்தும் பொழுது நம்மளால தாங்க முடியல. அவ்வளோ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம மேல அவ்வளோ ஒரு ஆத்மா மேல கரிசனையா இருக்காரு. அன்னைக்கு அந்த வேதத்தின் மகத்துவங்களை அக்கா அப்படியே அப்படி படிப்படியா புட்டு புட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லவும் பைபிள் அவங்க வீட்டுக்கு கிடைக்கவும் எவ்வளவு பெரிய அதிசயம், ஆச்சரியம், எனக்கு தாங்கவே முடியல. என் பொண்ணு பையன் எல்லார்ட்டையும் அப்படி சொல்லி ஆச்சரியப்பட்டேன். அவங்களும் அன்னைக்கு வந்து சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னு. யாருன்னு கேட்டா ஏசப்பா தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு. ரொம்ப ஒரு ஆச்சரியம்னு ஆச்சரியம். அந்த அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, பரலோக நியமித்தவங்க தான் வருவாங்க, அவங்கதான் வருவாங்கன்னு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், முதல் நாள் அட்டன் பண்ணல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தவறுனதே கிடையாது. ஆனா எழும்பி இடையில தான் போயிட்டாங்கன்னா வந்து உடனே அடுத்த நாள், அம்மா நான் கொஞ்சம் எழும்பி போயிட்டேன், பரவாயில்லையா, நான் அதை கேட்கலையே அப்படிம்பாங்க. அப்புறம் 2வது என்ன பாட்டு பாடுனாங்க, அப்புறம் 3வது என்னப்பா, எனக்கே அலர்ட்டா இருக்க வேண்டி இருக்கு, நான் மறந்துடுவேன் பாட்டை, இப்பெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன், அடுத்து என்ன பாட்டு பாடினாங்க இதுன்னு. அப்படி பாட்டு சகிதம் அவங்களுக்கு ரொம்ப புரியுது, நல்ல ஆறுதலா இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த பைபிள் வந்து ஆண்டவருடைய வார்த்தைங்கிறது அது நமக்கு தெரியும், இருந்தாலும் அதை உறுதிப்படுத்தும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. அவங்க இப்ப சண்டே ரெகுலரா சர்ச்சுக்கு அவங்க சின்ன பேத்தி ஒண்ணு இருக்கு, ஒரு 10 வயசு மாதிரி, அந்த பிள்ளைக்கு கூடால கூட்டிக்கிட்டு போறாங்க. அந்த பிள்ளையும் ஜெபிக்குது. இவங்களுக்கு 2 பொண்ணு, அவங்களும் கல்யாணமாகி இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லி 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 கொடுக்குறாங்க. அவ காலையில கேட்க முடியாது, ஆனா இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பெரியப்பாக்கு என்ன செய்யுதுக்கு, ஏன்னா முழு ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம், பீரோ ஃபுல்லா அந்த கபோர்டு ஃபுல்லா விக்கிரகங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி. பெரியப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னுட்டு. அப்புறம் மருமக சொன்னா, அம்மா ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, நீ இப்ப அவங்க ஹெட்செட் தான் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க
ஒவ்வொரு நாளும். அதனால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவங்க வந்து என்ன டவுட்டோ அன்னன்னைக்கு பேசுறதுல என்னென்ன டவுட்டோ அன்னைக்கே கேட்டுருவாங்க. உங்களுக்கு ஏதானு கஷ்டமா இருக்காமான்னு கேட்பாங்க. எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரலாம் அப்படின்னு மருமக மூலம் என்னென்ன கேட்காங்களோ அவளும் நல்லா என்கரேஜ் பண்றா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆத்துமா இனி அவங்க ஆண்டவரை நல்லா பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த 1 மந்த்லயே நல்லா பிடிச்சுக்கிட்டாங்க. இனி வந்து ஒரு கடன் இருக்கு போல இருக்கு. ஒரு லோன் ஏதோ சாங்ஷன் ஆகணுமா. அது மட்டும் சாங்ஷன் ஆயிடுச்சு. அது மாதிரி அப்படியே கொஞ்சம் இதாயிட்டேன்னா வீட்டுல தைரியமா எல்லாத்தையும் சொல்லி, ஏன்னா பெரிய குடும்பம், எல்லாரும் ஆண்டவர் அறியாதவங்க. இதுக்கு பிறகு நான் இப்படி அடங்கி இருக்க மாட்டேன், நான் சொல்லிடுவேன் ஆண்டவரை பற்றி அப்படின்னு ஒரு வைராக்கியமா இருக்காங்க. அதுக்காக ஆண்டவருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் சொல்றேன். அது மாத்திரமல்ல, மருமகளோட குடும்பத்துல எங்களோட குட்டி பேத்தி 1 வயசு 3 மாசம் தான் ஆகுது. அவ வந்து அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது நிறைய பாட்டு, இப்ப பாடுன அதிசயம் செய்கிறவர், அந்த பாட்டெல்லாம் அவளுக்கு நிறைய பாட்டு நான் பாடி இங்க போட்டு போட்டு தான் சாப்பாடெல்லாம் ஊட்டுறது. இந்த பாட்டெல்லாம் மருமகளோட வீட்டுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடும். அங்க போனான்னா அந்த பாட்டு போட்டாதான் ஆச்சு. அதனால அவங்களும் ஸ்தோத்திரம் சொல்லு, பிரைஸ் தி லார்ட் சொல்லு, அல்லேலூயா சொல்லுன்னு அந்த குழந்தைகிட்ட சொல்ல சொல்ல ஆண்டவருடைய நாமம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீட்டை மாற்றணும். நேத்தைக்கு சொன்னது போல மீடியா, யூடியூப் எல்லாத்தின் வழியாவும் ஆண்டவர் யாருன்னு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. அதுக்காக ஆண்டவருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் சொல்றேன். அவங்களோட பெற்றுக்கொண்ட அற்புதங்களை வரும் நாட்கள்ல அவங்க சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய மகளுக்கு வேலைக்காக பிரதர் சிஸ்டர் எல்லாருமே ஜெபம் பண்ணோம். அது வந்து கிடைக்காம போச்சு. ஏன்னா அவங்க அங்க ஏற்கனவே அங்க யாராவது ஒர்க் பண்ணி இருந்தா கிடைக்காது அப்படின்னு ஏதோ சொல்லி காரணம் சொல்லி கிடைக்காம போயிடுது. ஆனா மருமகனுக்கு 2 வீக்ஸ்க்குள்ளாடி அவங்க நினைக்காத நேரத்துல இன்னொரு கம்பெனில ட்ரை பண்ணாங்க. அதுல ஆண்டவர் ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையை கொடுத்தாரு. ஜெபித்தது விருதாவா போகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் சொல்ல போனா அற்புதமாட்டு ஆண்டவர் நடத்திட்டு வராரு. விசேஷமா அவங்க ஜெயந்தி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்க மூலம் பெரிய குடும்பம் இருக்கு. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் நிச்சயமா வழி செய்வார்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிற இந்த பெரிய நல்ல இந்த குரூப்பை, இந்த குழுவை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு, தவறாம நிற்கிறதுக்கு இந்த அக்காவும் பிரதரும் அவ்வளவு ஒரு சாட்சி. அவங்களுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஜெபிக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.